இன்று ஒரு விபத்திலோ காவல் நிலையத்திலோ கொலை செய்யப்பட்டு இறந்துவிட்டால் அவரது உடலை வைத்து போராட்டங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. 2-3 நாட்கள் வைத்து போராடுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. சாதாரணமாக வீட்டில் இருந்தவருடைய உயிரை தேவதூதர்கள் அழைத்து சென்று யமதர்மன் ராஜாவிடம் விட்டுவிடுவார்கள். இங்கு ஒரு கணக்கு சரிபார்க்கப்படும். இறந்தவர் சரிதான் என்றால் அவரது ஆன்மாவை அவருடைய வீட்டில் கொண்டு விட்டுவிடுவார்கள். அவரது ஈமக்கரைகள் சரியாக நடத்தப்படும். பொதுவாக கிராமங்களில் 3 நாட்கள் ஈமக்கரைகள் சடங்குகள் நடக்கும். அத்தனை இறந்தவரின் ஆன்மாக பார்த்து கொண்டு தான் இருக்கும். கிராமங்களில் அதற்குரிய ஊழியர்கள் ஒரு குடில் போன்ற அமைப்பு கொடுப்பார்கள். அங்குதான் ஆன்மா தங்கியிருக்கும். நடக்கும் அத்தனை விசேஷங்களையும் ஆன்மா பார்த்து கொண்டு தான் கவனித்து கொண்டிருக்கும். 3ஆம் நாள் விசேஷம் முடிந்தவுடன் யமதூதர்கள் அந்த ஆன்மாவை திரும்பவும் மேலே கொண்டு போய்விடுவார்கள். இது கருட புராணத்தில் தெளிவாக உள்ளது. ஒருவர் எப்படி இருந்தாலும் அவரது உடலை வீட்டிற்கு வந்து முறைப்படி அடக்கம் செய்யுங்கள். இப்படி செய்தால் அந்த ஆன்மா நற்கதி அடையும். பணபலன் பெறுவதற்காகத்தான் அந்த போராட்டம் நடக்கிறது. பணபலனுக்கு வேறு ஏதாவது வழி செய்ய வேண்டும். அதற்கான வழிகளை ஆராய வேண்டும். பணத்திற்காக ஒரு ஆன்மாவை அநியாயமாக அலைய விடாதீர்கள். இது உங்களுக்கு மிகவும் நன்று. யோசியுங்கள்.